ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மூன்று முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி வந்து நல்லா அந்த திருடன் சார் வந்து பவர் பேங்க் எல்லாம் போட்டு சார்ஜ் எல்லாம் ஃபுல்லாக வச்சிருக்கும் போது நந்தினி வந்து அந்த ஃபோனில் இருக்க வீடியோவை விஜய் வீட்டுக்கெலாம் போய் பார்க்காம இமிடியேட்டாக மகாலே வச்சு பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு நந்தினி பண்ணுற ஒரே தப்பு என்னன்னா, திரும்பி போயிட்டு சுரேகா கிட்ட போயிட்டு நந்தினி இந்த விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் எவிடன்ஸோட தான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அது ஒரு பெரிய ட்விஸ்டே நடக்குது. அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம நந்தினி பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்மளும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி வந்து இப்போ ஃபோனை வந்து தொலைச்சிட்டாங்க. மாதவி வந்து நந்தினியை பழி வாங்கணும்னு தள்ளி விட்டு அந்த ஃபோனை வந்து நந்தினி இடுப்புலேருந்து மிஸ் ஆகி ஃபோனை தொலைச்சிட்டாங்க. இப்போ அந்த ஃபோன் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருடன் சார் வந்து அந்த ஃபோனை வந்து ஃபுல்லாக பவர் பேங்கில் சார்ஜ் போட்டு வச்சுருக்காரு. இப்போ சார்ஜ் போட்டு வச்சுட்டு இருக்கும்போது நந்தினி கிட்ட ஃபோன் இல்லைங்கிற விஷயம் வந்து விஜய் கால் பண்ணி நந்தினி கிட்ட பேசும்போது தான் தெரியுது. நந்தினி கிட்ட அந்த ஃபோன் இல்லை அப்படிங்கிற விஷயத்த நந்தினி வந்து விஜய் கிட்ட சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் பரமேஸ்வரியோடைய அண்ணனும் அந்த ஃபோன் வந்து தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த ஃபோன் கிடைக்கல. ஏன்னா அந்த ஃபோன் நம்ம திருடன்ட்ட தான் இருக்கு. அதாவது புதுசாக நம்ம சீரியலில் இன்ட்ரோடக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்களே, அந்த திருடன் சார் கிட்ட தான் ஃபோன் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். சீரியல் பார்க்குற நம்மளுக்கு தெரியும். ஆனால் வந்து சீரியல் நடிக்கிற நம்ம நந்தினிக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ நம்ம நந்தினி வந்து சுற்றி தேடிட்டு இருக்காங்க. விஜய் உடனே கால் பண்ணாங்க. கால் பண்ணி என்ன விஷயம் அப்படி கேட்டோடனே ஃபோன் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் விஜய் கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம விவேக்கு பிளட் சாம்பிள் வாங்க போனால் அங்கே ரஞ்சித் ஆல்ரெடி வாங்கிட்டு போனாங்கிற விஷயமும் விவேக்குக்கு தெரிய வருது. இந்த விஷயம் சூர்யாவுக்கு தெரிய வந்து சூர்யாவுக்கு இப்போ தான் ரஞ்சித் மேலே ஒரு பெரிய டவுட்ஸே வந்து அந்த பக்கம் கிளம்பிட்டு இருக்கு. இப்போ இந்த பக்கம் மெயின் கண்டென்ட்டுக்கு வந்தோம்னா, எதுக்காக சூர்யா வந்து நந்தினி அடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி இப்போது ஃபோனு கிடைக்கும் அப்படிங்கிற இதில் வந்து ஃபோனை ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருக்கும்போது அப்போ வந்து கொஞ்சம் நேரமாக தேடிட்டே இருக்காங்க. நம்ம திருடன் சார் வந்து நந்தினி கிட்ட ஜூஸு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் கேட்குறாங்க. உடனே நந்தினி வந்து கல்யாணம்னு சொல்லி இந்த மாதிரி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அது முடிஞ்சதுக்கப்புறமா நந்தினி கிட்ட சரி இந்த பொண்ணுக்கிட்ட போட்டு வாங்குவோம். ஏன்னா பரமேஸ்வரி அன்னைக்கிட்ட அந்த திருடன் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க கிட்ட போட்டு வாங்குவோம், ஒரு 5000 10,000 கொடுத்து அந்த ஃபோனை அவங்ககிட்டே கொடுத்துருவோம், நமக்கு எதுக்கு இது ஃபோனு அப்படிங்கிற மாதிரி அந்த திருடன் சார் முடிவு பண்ணி தான் வச்சுருந்தார். இப்போது நம்ம நந்தினி இதில் தேடிட்டு இருந்தாங்களே, அந்த திருடன் சார் நோட் பண்ணாங்களே. உடனே அந்த திருடன் சார் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பொண்ணு எதை தேடிக்கிட்டு இருக்கு, இந்த பொண்ணுக்கிட்ட ஏதாச்சும் கறக்கலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு நந்தினி கிட்ட நீ எதமா தேடிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த கேட்க, நம்ம நந்தினி இல்லை சார் இந்த மாதிரி நான் ஒரு ஃபோன் வச்சுருந்தேன், அந்த ஃபோனை காணோம், அது எங்கே போச்சுன்னு தெரியல, ஒரு டக்குன்னு தடிக்கி விழுந்துட்டேன், ஆனால் அப்பன்னு பார்த்து அந்த ஃபோனை காணோம் அப்படின்னோடனே, அப்படியாம்மா அந்த ஃபோனை இப்போ நீ தான் வச்சிருந்தியாம்மா, எங்கே வச்சிருந்த அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம நந்தினிக்கு அந்த இடத்துல ஒரு கூச்சமாக இருக்குது. ஏன்னா இடுப்பில் தான் நந்தினி வச்சுருந்தாங்களே. உடனே இல்லை சார் என்கிட்ட தான் சார் இருந்தது ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாம்மா எக்ஸாக்டாக எங்கே வச்சுருந்தேன் அப்படின்னு கேட்காங்க. சார் இடுப்பில் வச்சுருந்தேன் சார் அப்படின்னு. என்னம்மா நீ அறிவு இருக்கா, இடுப்பில் வச்சுருந்தேன்னா இப்போ நீ தள்ளி விழுந்து ஸ்கிப்பாகி விழுதுன்னா அந்த ஃபோன் விழதான் செய்யும் அப்படின்னு. சார் நீங்கள் வேறு சார், அந்த ஃபோன் ரொம்ப முக்கியம் சார், அதில் முக்கியமான எவிடன்ஸ்லாம் இருக்குது சார். இன்னும் சொல்லப்போனால் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதாங்கிறதே அந்த ஃபோனை வச்சு தான் சார் முடிவே ஆகும். அப்படி ஒரு விஷயம் அந்த ஃபோனில் இருக்குது சார், அந்த ஃபோன் மட்டும் கிடச்சிருச்சுன்னா எனக்கு அது போதும் சார் அப்படின்னு கேட்கும்னா அந்த திருடன் யோசிக்கலாம். அப்போ இந்த ஃபோனில் பெரிய விஷயம் இருக்கும் போல் இந்த பொண்ணுகிட்ட ஒரு எதுக்கு 2000 3000 கேட்க, இந்த பொண்ணுகிட்ட ஒரு 10,000 கேட்போம், கேட்டு இந்த ஃபோனை கொடுப்போம் அந்த பொண்ணுகிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அந்த ஃபோன் எப்படிமா இருக்கும் கொஞ்சம் அடையாளம் சொல்லு அப்படின்னு கேட்க, சார் அந்த ஃபோனு கருப்பு கலரில் இருக்கும் சார், 4 கேமரா இருக்கும் சார் அப்படின்னா. அப்போ அந்த ஃபோன் பேர் என்னம்மா அப்படின்றாங்க. இந்த ஃபோன் பேர் இதுதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அந்த ஃபோன் பேரை அந்த ஃபோன் எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே சொன்னோடனே, சரிம்மா நான் என்கிட்ட ஒரு ஃபோன் வந்துச்சு, இந்த ஃபோனான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கேட்டால், ஆமாம் சார் இதே ஃபோன் தான் சார், என்னோடய ஃபோன் தான் சார், கொடுங்க சார், தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்க போகிறாங்க. அம்மா இப்போ ஃபோன் எடுத்து கொடுத்தா எனக்கு என்னமா லாபம் அப்படின்னு. அப்படியா சார், லாபம்னா எப்படி சார் எதிர்பார்க்குறேன்னு சொன்னேன். எனக்கு ஒரு 10,000 கொடுமா, இந்த ஃபோனை உங்ககிட்ட தரேன் அப்படின்ட்டாங்க. உடனே 10,000 சார், இப்போதைக்கு என்கிட்ட 10,000 இல்லை சார், ஆனால் 5,000 இருக்குது சார், இதை வச்சுக்கோங்க, அந்த ஃபோனை மட்டும் கொடுங்க சார் அப்படின்னு சொன்னேன். சரி கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படி சொல்லிட்டு அந்த திருடன் சாரும் 5,000 வாங்கிட்டு அந்த ஃபோனை வந்து நந்தினிக்கிட்டே கொடுத்துறாங்க. இப்போ நம்ம நந்தினி அந்த ஃபோனை எடுத்துகிட்டு, சார் இதில் சார்ஜ் வேறு இல்லை சார், சார்ஜ் வேறு எங்கே போட்டுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த திருடன் தான் சொல்கிறாங்க, சார்ஜ் இல்லையா, சார்ஜ் கண்டிப்பாக இருக்குமா, இந்த பவர் பேங்கு இதில் சார்ஜ் பவர் பேங்கு இதில் யூஸ் பண்ணால் சார்ஜ் இருக்குமா, அந்த ஃபோனில் ஃபுல் சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, சார் என்ன சார் சொல்கிறீங்க ஃபுல் சார்ஜ் இருக்கா அப்படின்னோடனே, ஆமாம் அதான் பவர் பேங்க் சொல்கிறேன்ல அப்படின்னு சொன்னேன். இது என்னது சார் டப்பா மாதிரி இருக்குது, இதில் என்ன சார் பண்ணுவோம், ஐயோ என்னம்மா எதுவுமே தெரியாத மக்கா இருக்கே, இது வந்து பவர் பேங்கு,
இந்த பவர் பேங்கில் நீ சார்ஜ் போட்டனா இந்த பவர் பேங்கில் ஆல்ரெடி சார்ஜ் இருக்கும். இதை நீ ஃபோனில் கனெக்ட் பண்ணினா நீ சுவிட்சில் கனெக்ட் பண்ணவே தேவையில்லை. பவர் பேங்கில் இருக்க சார்ஜ் ஃபோனுக்கு ஏறி ஃபோன் ஃபுல் சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொன்னேன். ஓ இப்படிலாம் வேறு இருக்கா சார், சரி சார் சரி சார் சார் என்கிட்ட இன்னும் ஒரு 1000 ரூபாய் இருக்குது எக்ஸ்ட்ரா, இதுவும் நீங்கள் வச்சுக்கோங்க, ஏன்னா நீங்கள் ஃபோனை சார்ஜ் போட்டிங்களா அதனால அப்படின்னு சொன்னேன். சார் தேங்க்யூம்மா. அப்புறம் நீ ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக போராடுறது மட்டும் தெரியுமா, அதனால நான் காசு கேட்டேன்னு தப்பாக நினச்சிக்காதம்மா, கொஞ்சம் வறுமையாக இருக்குது அதனால தான் காசு கேட்டேன், ஆனால் நீ நல்ல விஷயத்துக்காக போராடுறன்னு மட்டும் அண்ணனால் புரிஞ்சுக்க முடியுது, அதனால நீ நினைக்கிறது கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும், நீ எதுவும் யோசிக்காதம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே நம்ம நந்தியும் சரிண்ணா நீங்கள் தந்ததே எனக்கு ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு சொன்னேன். அம்மா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுமா, இந்த ஃபோனை இன்னொருத்தவரும் தேடிட்டு இருந்தாருமா அப்படின்னு சொன்னேன். இன்னொருத்தவரா, இது என்னோட ஃபோன் தானே, வேற யாரையும் தேடிட்டு தான் அப்படின்னு. அந்தா பாருங்க ஒருத்தவர் இன்னுமே தேடிட்டு இருக்காருமா அந்த ஃபோனை, அந்த வெள்ளை சட்டை போட்டு ஒருத்தவன் நிற்கிறானா சொட்ட தலையன், அவன் தாம்மா தேடிட்டு இருந்தான் அந்த ஃபோனை. என்கிட்ட கூட வந்து கேட்டான் நான் என்ன ஃபோனு அப்படின்னு கேட்க, அவன் அடையாளம் சொல்ல மாட்டேன்னு திமிரா பேசிட்டாமா. நான் எப்படி இந்த ஃபோனு கொடுப்பேன், இவன்கிட்ட ஏதாச்சும் காசை வாங்கி கறந்துடலாம் ஃபோனை கொடுத்துலான்னு நினச்சா அவன் என்கிட்டே திமிரா, நீ ஒன்றும் ஃபோனை கண்டுபிடிக்க தேவையில்லை, நானே என் ஃபோனை கண்டுபிடிச்சிக்கிறேங்கிற அளவுக்கு திமிரா பேசிட்டாமா, அதனால தான் நான் அவன்கிட்ட ஃபோனை கொடுக்கல. ஆனால் நீ எவ்வளோ அன்பாக பேசுகிற, சமத்தாக பேசுகிற, உனக்கு கொடுக்காம இருப்பேனாம்மா ஃபோனை, அதான் நான் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு தான். அப்போ தான் நந்தினிக்கு யோசனை வருது, இவங்க எதுக்கு தேவையில்லாமல் தேடுறாங்க நம்ம ஃபோனை, முதல்ல நம்ம ஃபோன் வச்சுருந்தது இவங்களுக்கு எப்படி தெரியும், நம்ம தான் யார்கிட்டையுமே சொல்லலையேன்னு யோசிக்கும் போது தான் நந்தினிக்கு ஒரு டவுட் வருது. அப்போ ஒரு வேளை வந்து இந்த ரஞ்சித்துக்கும் பரமேஸ்வருக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வருது. இப்போ நந்தினி அந்த ஃபோனை வந்து பார்த்துட்டு அதில் இருக்க எவிடன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நந்தினி இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம யாருக்கிட்டையாச்சும் சொல்லலாம்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து தேடுறாங்க. எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருந்தாங்க, சுரேகா மட்டும்தான் வந்து ஃப்ரீயாக வந்து இருந்தாங்க, பொண்ணு கோலத்தில் இருக்கனால அவங்களுக்கு அவ்வளோவா வேலை இருக்காதுல்லையே, அவங்க சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸு சுற்றி இருப்பாங்க அந்த மாதிரி. ஆனால் அன்றைக்கி அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை. அப்போ தான் வந்து நம்ம நந்தினி யோசிக்கிறாங்க, சரி ஆதாரத்தோடு சொன்னால் கண்டிப்பாக நம்ம தானே செய்வாங்க அப்படி சொல்லிட்டு சுரேகா கிட்டே போயிட்டு, அம்மா நான் சொன்னேன்லம்மா அந்த ரஞ்சித் பற்றி நீங்கள் யாருமே நம்பலைல்லம்மா, இப்போ என்கிட்ட ஆதாரத்தோடு நான் வச்சுருக்கேன் அப்படின்னோடனே திரும்ப சுரேகா நந்தினி சொல்கிற ஆதாரமோ இதுவோ எதையுமே கண்டுக்கல, அப்படியே மனமேடையில் உட்காந்து சுரேகா எந்திரிச்சு நந்தியை ஓங்கி பலான்னு ஒரு அறை விட்டுட்டாங்க. இந்த அறை விட்டது நம்ம சூர்யாவுக்கே தெரிஞ்சு கேட்டுருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஓங்கி பலார்னு அறை விட்டோன்னா உடனே சூர்யா வந்து என்ன இது பிரச்சனை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஓடி வராங்க. அப்போ தான் வந்து சுரேகா வந்து நந்தினியை பலார்னு அடிச்சுட்டு, என்ன பண்ணிகிட்ருக்கேன் நந்தினி, உனக்கு ஒருத்தர் சொன்னால் புரியாதா, கல்யாணம் பண்ண வரைக்கும் வந்ததுக்கப்புறம் என் கல்யாணத்தை தடுக்கணும்னு நீ முயற்சி பண்ணுறியா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையாடி, உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லையாடி, இப்படி வந்து புத்தியோடு இருக்க, உனக்குலாம் அறிவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அம்மா இல்லைம்மா நான் வந்து எவிடன்ஸோடு தான்மா ப்ரூவ் பண்ணுறேன், கொஞ்சம் பாருங்கம்மா எவிடன்ஸை கொஞ்சம் கத்தாமல் பாருங்கம்மான்னு சொல்லும்போது சூர்யா வந்துட்டாங்க. சூர்யா வந்ததுக்கப்புறம் என்ன நந்தினி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே, சார் நான் வந்து இவ்வளோ நாள் போராட்டு இருந்தாலும் சார் அந்த விஷயத்துக்கான அர்த்தம் கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம நந்தினி சூர்யா கிட்ட தான் இந்த விஷயத்த சொல்ல போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், டாட்டா.